பெருமாள் 12 பெயர்கள் துவாதச பெயர்கள் எனப்படும். மார்கழி மாசத்தில் கேசவனாக விளங்குகிறார், தை மாதத்தில் நாராயணனாக விளங்குகிறார், மாசி மாசத்தில் மாதவனாக விளங்குகிறார், பங்குனியில் கோவிந்தனாக விளங்குகிறார், சித்திரையில் விஷ்ணு பகவானாக விளங்குகிறார், வைகாசி மாசத்தில் மதுசூதனனாக விளங்குகிறார், ஆணியில் திரிவிக்ரமனாக விளங்குகிறார், ஆடியில் வாமனனாக விளங்குகிறார், ஆவணையில் ஸ்ரீதரனாக இருக்கிறார், புரட்டாசியில் ரிஷிகேசனாக இருக்கிறார், ஐப்பசியில் பத்மநாபனாக இருக்கிறார், கார்த்திகையில் தாமோதரனாக விளங்குகிறார். நம்ம பெருமாள் சகஸ்ரநாமம் சொன்ன பிறகும் இந்த துவாதச பெயர்களை சொல்லும்போது பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கின்றது. பொதுவாகவே துவாதச பெயர்களை காலையில் மாலையில் 1000 சகஸ்ரநாமம் சொல்ல முடியுதோ இல்லையோ, இந்த 12 பெயர்களை நம்ம காலை மாலை சொன்னாலே நமக்கு அவ்வளவு பலன்கள் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயண நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் மதுசூதன நமக, ஓம் திரி விக்ரமணக நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதரனாய நமக, ஓம் ரிஷிகேஷாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் தாமோதரனாய நமக என்று நம்ம காலை மாலை துவாதச பெயர்களை கூறி வந்தோமாயானால் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும், மனதில் அமைதி கிடைக்கும், எல்லாம் நமக்கு இறைவன் அருள் புரிவார்.